ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்களோட ரெமின். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். வந்துட்டான் பார்த்தீங்கன்னா ஐ மீன் அவன் வீட்டிலே வந்து நம்ம இந்த கிராஷ் கார்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து இன்னொரு ஸ்பெஷலான கிராஷ் கார்டு. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது வர பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே சேனல் புதுசாக அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை அப்படியே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆளில் மட்டும் போயிருங்க. இப்போ நான் அடுத்தது போட வீடியோ வந்து சும்மா நோட்டிஃபிகேஷன் செய்கிறோம். ஸோ வந்து வண்டி எடுத்து உள்ள விட்டு அப்புறமேட்டு இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வருவான். நம்ம தான் அதுக்குள்ளே இன்ட்ரோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன் நான். ஸோ நான் சொன்ன போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி ஸ்டோரில் போய் 200 மொய் வச்சேன் ப்ளூ படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து முன்னாடி போனோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு WD-40 ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கண்டினியூ பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள். அந்த மாஜிலாவோட ப்ராடக்ட் தான். ஸோ இந்த அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டப்பாவே நல்லா தான் இருந்துச்சு, நேற்று தான் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் வந்து கார்டு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ரே ஹார்ட் பட் வித் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டப்பாவை திறந்தோம்னா இந்த கிராஷ் கார்டு பற்றி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது மொத்தம் 4 கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குல்ல காஸ்ட்லி க்ரோம் கலரு, இதுக்கப்புறம் பிளாக்கு, ப்ளூவு, அப்புறம் இன்னொரு கலர் இருக்குது பிளாக், ப்ளூ, அப்புறம் ரெட்டு ஒரு கலர் இருக்குது. இதாக இருக்கிற ரேட் அதிகம் நம்மளுக்கு க்ரோம் கலர்னு சொல்லிட்டு. அந்த க்ரோம் கோட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ரேட் அதிகம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆலங்கு எல்லாமே இது தான். இது அப்புறம் ராடு, கனெக்டிங் ராடு ஒன்று, நம்ம புஷ்ஷு ஒன்று, அந்த ஃப்ரேமோடு போய் நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேஸ் இருக்கும்ல, சேஸோடு போய் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு போல்டு ஸ்டஃப்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு புஷ் இருக்கும். நம்ம இன்ஜின் சேஸோட ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை போய் நம்ம கழட்டிட்டு திரும்ப இது போடுறப்ப இந்த புஷ் வச்சு இந்த ஓட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த புஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடர்ஸு மொத்தம் ஒரு கிராஷ் கார்டுக்கு 2 ஸ்லைடர் வரும். பெரிய ஸ்லைடர் வந்து இங்கேயும், சின்ன ஸ்லைடர் வந்து கீழே இங்கே ஒரு இடத்துல வரும். இந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா காமிக்கிறேன். இது வந்து மேலே வருது. ஸோ இது வந்து கனெக்டிங் ராடு தான், அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த டப்பாவில் இருக்கிறது. இதான் நம்ம ப்ராடக்ட்லாம். ஸோ அப்படி அன்ட்ராப் பண்ணுவோமா. இதான் க்ரோம் கோட்டிங்கு. பார்ப்போம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு. உன்னை பிரிச்சிடறேன் நான். ஒன்றை பிரித்து முழுசாக காமிக்கிறேன். இருங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த பேனல் ரிமூவ் பண்ணால் ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதையும் ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஸோ பண்ணோம்னா ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு கிராஸ் கார்டும் ரைட் சைடு கிராஸ் கார்டும் சென்டர் வந்து கனெக்ட் ஆகும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல ஒரு நட்டு போடணும். ஸோ அதை வந்து நம்ம கழட்டாகவும் போட முடிஞ்சால் போட்டுடலாம், அப்படின்னா கழட்டுனா சொல்கிறேன் நான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ரிமூவ் பண்ண வந்து இங்கே ஒரு நட்டு இருக்கும், பட்டன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 இருக்கும். இந்த இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது 2 ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் அந்த பிளாக் கலர் பேனலை. ஸோ வந்து ரிமூவ் பண்ணுறோம்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் டைம் லேப்ஸ் தான் போடணும் மேலே. பார்ப்போம். நம்ம அதை கழட்டுறதுக்குலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பலமான சுத்தியல். எதுக்குன்னா இதை அடித்து உடைக்க ஒன்றும் இல்லை. நட்டு ஃபுல் லூஸ் பண்ணால் வந்துடும். இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த சுற்றி வச்சு இப்படி அடிக்கணும். இங்கே அடிச்சின்னா இந்த இடத்துல நம்ம போல்ட் வெளியே வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து முள்ளே போய் ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அதை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண தேவைன்னா 16 விரிஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை டீ பாக்ஸ் எதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 mm விலங்கி, அதுக்கப்புறம் ஒரு 6 mm, அதுக்கப்புறம் ஒரு 8 mm விலங்கி, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இதெல்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். ஸோ வந்து நான் அப்படியே கழட்டி மாட்டுறேன். ரொம்ப லென்த்தாக விரும்பலை இந்த வீடியோ. நான் ரேடியேட்டர் கார்டு போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்க்கல. ஸோ வந்து கொஞ்சம் சிறுசாகவே போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம டைம்லெஸ் உள்ள போகலாம்.
பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளேட்டு மாதிரி. அந்த பிளேட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த கிராஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த போய் நட்டு ஜாயின் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த புஷ்லாம் வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நட்டு போட்டு மேலே நட்டு போட்டு லைட் ரைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு புஷ்ஷில் வைங்க. ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சில் போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட்டு என்ன பண்ணிட்டிங்கன்னா அந்த சைடு லூஸ் பண்ணிட்டு சுற்றி தடிச்சிங்கன்னா வெளியே வந்துடும். இதை உள்ளே இறக்கிட்டு திரும்ப இந்த மாதிரி உளி மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு இப்படி வச்சுட்டு திரும்ப சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக போல்ட் இருக்கும். எங்கடா அது? இந்த மாதிரி மொத்தம் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இதுக்கெல்லாம் பெரிய போல்ட்டாக இருக்கும், அதான் இந்த ஸ்லைடருக்கு போடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு இந்த ஷேக் ஆகுதா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நாங்கள் நட்டு போட்டோன்னே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சைடு ஒரு லுக்கு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே அடுத்த சைடு இன்னொரு சைடு போடணும். இப்போ ரைட் சைடு போடணும். ரைட் சைடு போட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு டைம்லெஸ் போடணும்னு தெரில, போட்டால் பாருங்கள். ஸோ இந்த பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வைக்கிறது இதிலே கொடுத்துப்பாங்க. ரைட் ஹேண்டு இது, லெஃப்ட் ஹேண்ட் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் எதுவும் போட்டால் ரைட் ஹேண்டுங்க போடணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஹோல் மிஸ் ஆகிற மாதிரி, ஐ மீன் இந்த கிராஷ் கார்டு வந்து ஜாயின் ஆகிற ஒரு நட்டு போல்ட்டு, இந்த போல்ட்டு தான் அது. இது கனெக்டர் இடத்துல மட்டும் கரெக்டாக கிராஷ் கார்டை வச்சு பார்த்துட்டு கரெக்டாக டைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நட்டு இருக்கும், எப்படி காமிக்கிறது தெரியல. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு போல்ட்டு போடணும். ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சு போடணும். அதை நான் போடுறப்ப சொல்கிறேன் உங்களுக்கு. படத்தில் எடுக்கிறதா இருக்குது. சரிங்க, அப்படி கண்டினியூ பண்ணுறேன். செட்டு ஃபோனை வச்சாச்சு, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதான். லுக்வேஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஒரு பெரிய போடுறதுக்கு அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா உள்ள சேஸ் பக்கத்தில் ஒரு பேஸ் பிளேட்டை போய் ஒரு ஹோல் போட்டு ஒரு அந்த இது வளர்றேன் பேஸ் பிளேட்டை போட்டு அந்த இடத்துல நம்ம போல்ட்டு போடுவோம்ல, அந்த போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே தான் போட முடியாது. உள்ளே போட்டு நாங்கள் வந்து வெளியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா உள்ளே டிக் தன் சத்தம், அந்த ஹோல் விட்டு டக்குன்னு வெளியே வந்துச்சு போல, பவுன்ஸ் ஆகிடுச்சு எங்கேயா நட்டு. அது வந்து மிஸ் ஆனதுனால இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நட்டை போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். வந்து பாருங்கள், தெரியும் நம்புகிறேன். இது லெஃப்ட் சைடு. ஸோ வந்து ப்ளூ கலர்னால அந்த க்ரோம் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகுது, அது கூட மெர்ஜ் ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நட்டு மட்டும் இன்னும் டைட் பண்ணோம். இந்த டீ பாக்ஸ் வந்து போய் வாங்கி மெக்கானிக் செட்டில் போய் வாங்கி பண்ணணும் கரெக்டாக. மற்றபடி எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ரேட் அதிகம், ஏன்னா அந்த கோட்டிங்காக ரேட் அதிகமாகும். க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4500. நார்மல் வந்து இந்த 3 கலர் இருக்கும், பிளாக்கு, ப்ளூ, அப்புறமேட்டுக்கு ரெட்டு, அதெல்லாம் வந்து 4000. ஸோ வந்து சும்மா சாட்சி பார்ப்போம். புடவை சாட்சி பார்த்தீங்கன்னா புதுசுனால எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு புடவை சும்மா சாட்சி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோம். கமான், அவனுக்கு மனசே வரல, அது யாருக்குமே மனசு வராது தான். புடவையில் தான் பண்ணுவோம், ஸ்டாண்ட் எடுத்தே பண்ணி போடுறா. சாய் எப்படி வண்டியை டேய் ஸ்டாண்ட் எடுத்து சாயடா, ஸ்டாண்டோட இப்போ அது கீழே விடுவோம். அவனை மாதிரி அவனை ஊட்டிட்டு புடவையில் சாய் சாய் வரா. அவுட்ரு நீ வந்து பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் எதுவுமே ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து இதான் இது வந்து நம்மளுக்கு வந்து தாங்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போய் தாங்க முடியாது. ஃபஸ்ட் வந்து இதான் இம்பேக்ட் ஆகுது. பார்த்தா இவ்வளோ கேப் இருக்குது, மோஸ்ட்லி அடி வாங்காது. தூக்குடி வந்து தூக்க முடியலையா? அந்த சைடு போட்டுறா, வெயிட்டு போடுறா.
ஸோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேலே சாய்க்க மனசு வரல உங்களுக்கு. யாரெல்லாம் தான் அப்படி தானே வரும் சொந்த வண்டியில் பாருங்கள் தலைக்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே. சரி காசு இல்லாமல் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் மாற்றிட்டோட இன்ஸ்டா பேஜ் இருக்கும், அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 30 days வரும்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு வர்றதுக்கு. சரி ஸ்டிக்கரை மட்டும் எடுத்திருப்பேன். அது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பாட்டு வாங்கி சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சு நினைக்கிறேன். ஸோ அது அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பாய் பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.